அதுல ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. அது என்னங்க 2வது பக்கு 4வது பக்கு 5வது பக்கு போனதுக்கு அப்புறம் போங்க வாங்க நீங்கன்னு யோ சொல்லியா அப்படின்னும் போது அங்க வந்து எல்லாருமே கை தட்டுறாங்க அடடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி விக்னேஷ்காந்த் அவர்களுடைய அந்த ஹீரோ எலிவேஷன் மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பிஜிஎம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு அப்படி ஸ்லோ மோஷன் அவர் ஒரு ஹீரோ மாதிரி பாக்குற மாதிரி இருந்தது. படம் வந்து முழுக்கவே நேர்த்தியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். ரொம்ப அந்த இந்த கதைக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரியான லைட்டிங்லாம் இல்லாம ஒரு அந்த நிறைய இன்டோர்லயே நடக்குது இந்த கதை. அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ப்ளசண்டா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சித்துக்குமார் மியூசிக்கும் வந்து அங்கங்க ஒரு அந்த ஃபன் எலிமெண்ட் எல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆனா பாட்டுகளுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல. ஒரே ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து உனக்கு எனக்கு வேண்டி ஆமா. பொறுத்தா அப்படின்னு அது சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் யூடியூப் கண்டென்ட் நினைக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் நல்லா இருந்தது. இருக்கு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அது ஆமா ஆமா அது கடைசியா வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அந்த பாட்டு ரொம்ப அழகா அப்படி கோர்வையா கொடுத்திருப்பாங்க. அந்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றபடி சித்துக்குமார் அவரோட. டெக்னிக்கலா எல்லாருமே வந்து அதுவும் இல்லாம சித்துக்குமார் தான் இதுக்கு முன்னாடி ஜோ அந்த படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அந்த டீம் சேர்ந்தனால இன்னும் ஒரு இது பாசிட்டிவ் வந்து வந்து பெட்டரான ஒரு படம் தான். அதுல சந்தேகமே இல்ல.